இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு என்னன்னா, காதலிக்க சிறந்த இடம் மெரினா பீச்சா இல்ல மகாபலிபுரமான்னு. மெரினா பீச் அப்படின்னு பேச வந்திருக்காங்க நம்ம தில்லாலங்கடி அணியினர். மகாபலிபுரமே அப்படின்னு பேச வந்திருக்காங்க நம்ம புல்லாலங்கடி அணியினர். முதல்ல தில்லாலங்கடி அணியிலிருந்து காதலிக்க சிறந்த இடம் மெரினா பீச்னு பேச வராரு புலவர் புண்ணாக்கு அவர்கள். நடுவர் அவர்களே, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. முதல்ல நீங்க சிந்திக்கணும். எனக்கு என்ன மூக்கா ஒளிகிட்டு இருக்கு, சிந்திக்கணுங்க. நடுவர் அவர்களே, நான் மூக்க சிந்த சொல்லல, மூளைய சிந்திக்கணும்னு சொன்னேன். காதல் என்னும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான். நடுவர் அவர்களே, வரிய கேட்டீங்களா? வரிய கேட்டீங்களா? யோ, அவர் என்ன இன்கம் டாக்ஸ் ஆபீசரா? வரிய கேட்டீங்களா வரிய கேட்டீங்களா? நாங்க ஒண்ணு அந்த வரிய சொல்ல. பின்ன என்ன பிப்ரவரியை சொன்னியா? இல்ல நடுவர் அவர்களே, பாடல் வரிய சொன்னேன். காதலனும் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன் நான். அந்த புள்ள ஒரு பொண்ணுக்காக காத்திருக்கு. எங்க காத்திருக்கு? சைக்கிள் டயர்ல காத்திருக்கு, லாரி டயர்ல காத்திருக்கு, இவ்வளவு ஏன் பலூன்ல கூட காத்திருக்காரு. ஆனா எங்க பக்கம் தான் காத்துல. சார உன் பக்கம் திருப்பி வச்சிருக்கியா? சும்மா இருக்கியா? நடுவர் அவர்களே, அந்த பையன் காத்திருந்தான்னு சொல்றமே, எங்க காத்திருந்தான்? மெரினா பீச்ல காத்திருந்தான். பொண்ணை கூப்பிட்டவன் மகாபலிபுரம் போயிருக்கலாம்ல, ஏன் போகல? தூரமா இருந்திருக்கேன். யாருக்கு நடுவர் அவர்களா? யோ, மகாபலிபுரத்தை தூரம் சொன்னையா? யாரையா இந்த ஆளு? வந்ததுல இருந்து ஏழா கூடமா ஏதோ பேசிட்டு இருக்கான். பிரச்சனையில மாட்டி விட்டுறான் போல இருக்கேன் நம்மளையே. பாத்தீங்களா நடுவர் அவர்களே, மகாபலிபுரத்தை பத்தி பேசினாலே பிரச்சனை வருது. இன்னும் மகாபலிபுரத்துக்கு பிகரை கூட்டினு போனா என்ன பிரச்சனை வருமோ? அதனால அடிச்சு சொல்றேன், காதலுக்கு சிறந்த இடம் மெரினா பீச் தான், மெரினா பீச் தான், மெரினா பீச் தான். அப்படி போடு. நடுவர் அவர்களே, கவிஞர் காகிதம் பொறுக்கி மெரினா பீச்சோட சிறப்பை பற்றி ரொம்ப அழகா சொன்னாரு. ஆனா மகாபலிபுரத்தோட சிறப்பு என்னன்னு தெரியுமா அவருக்கு? என்னையா சிறப்பு? காப் சிறப்பு இருமலுக்கு ஊத்திக்கிறது. நடுவர் அவர்கள் பாண்ட்ல பேசுறாங்க. மெரினா பீச்ல போய் தண்ணியில என்னன்னா துணியெல்லாம் நனைஞ்சு வீட்டுல மாட்டிப்பாங்க. இதே மகாபலிபுரம் போய் அங்க தண்ணியில விளையாடி துணி நனைஞ்சாலும் பிரச்சனையே இல்ல. ஏன்னா அங்க 1008 லாட்ஜ் இருக்கு. அந்த லாட்ஜில ரூம் போட்டு ரூமுக்கு தாப்பால் போட்டு துணியெல்லாம் கழட்டி. போது நிறுத்தியா? இதுக்கு மேல நீ என்னென்ன பண்ணிருப்பேன்னு எங்களுக்கு தெரியும். ஐயோ, துணியெல்லாம் கழட்டி காய வைக்கலாம் சொல்ல வந்த நடுவர் அவர்களே. ஏயா, நீ மகாபலிபுரத்துக்கு லவ் பண்ண போறியா இல்ல லாண்டரி கடை வைக்க போறியாயா? காய வைப்ப இஸ்திரி போட போறேன்னு சொல்லிட்டு இருக்க. நடுவர் அவர்களே, கவிஞர் மடசம்பிராணி மகாபலிபுரத்தை பத்தி ரொம்ப பெருசா பேசுறாரு. அங்க எவ்வளவு ரைடு நடக்குது தெரியுமா? இன்னைக்கு காலைல கூட கமிஷனர் ஒரு கட்டளை போட்டிருக்காரு. கமிஷனர் கட்டளையா? என்னையா கட்டளை? கரண்ட் பில்லு கட்டல. அவனுக்கு தான் ஏதாவது சொல்லுங்கிறாங்கன்னா நீங்களும் கேட்டுக்கிறீங்களே. காதலிக்க சிறந்த இடம் மகாபலிபுரம் தான். இல்ல மெரினா பீச் தான். இல்ல மகாபலிபுரம் தான். இல்ல மெரினா பீச் தான். உன்னாக்கு மகாபலிபுரம் தாயா? மெரினா பீச் தாயா? மகாபலிபுரம். போது நிறுத்துங்க, எனக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நடுவர் அவர்களே, தீர்ப்பு சொல்லாம எங்க போறீங்க? தீர்ப்பு சொல்றதுக்கா தலைப்பு கொடுத்தான்? நான் என் பிகரை கூப்பிட்டுக்கிட்டு மெரினா பீச்சுக்கு போறதா இல்ல மகாபலிபுரத்துக்கு போறதான்னு ஒரே குழப்பமா இருந்துச்சியா? அதனாலதான் பட்டிமன்றத்தையே வச்சேன். நீங்க பேசுறத பார்த்தா 2 இடமும் ஒரே ரிஸ்கா உள்ள இருக்கும் போல இருக்கு. நான் பேசாம என் காதலியை கூட்டிட்டு அவ வீட்டுக்கே போயிடுறேன். ஏன்னா காதலிக்க சிறந்த இடம் பிகர் வீடு, பிகர் வீடு, பிகர் வீடு. இதாண்டா என் தீர்ப்பு. எந்திரிச்சு ஓடி போயிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். வழக்கமா